ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எனக்கு வந்துட்டு என்ன கிராஃப்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாக அந்த பாக்ஸஸ்லாம் வச்சு சூப்பராக ஒரு 6 கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் ஒன் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். கோல்கேட் பாக்ஸு 20 ரூபீஸ் சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு சின்னது எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறத வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஒயிட் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் இப்போ வரைகிறேன் இல்லையா, மேலே இப்போ சைடாக வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நான் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்திருப்பேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இடையில இந்த மாதிரி கேப் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ 3 தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய கோல்கேட் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5, 6 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே இந்த இடத்துல ரவுண்ட் போட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அவ்வளோதான். இப்போ டெக்கரேஷனுக்காக நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் எது வேணாலும் ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நான் நேராக பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த ஆர்கனைசரை. வந்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஒட்டிட்டேன் செவுத்தில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே வந்துட்டு பேஸ்ட் வச்சுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் போட்டோலே அது வந்துட்டு சின்ன பேஸ்ட்டுன்றனால சின்ன ரவுண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் பெரிய சைஸில் ரவுண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அது ஓகே, கீழே இந்த 3 கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உள் பக்கமாக வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே ஒருக்கு அப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுருக்கீங்கன்னா அந்த பக்கமாக இருக்க மாதிரி கீழே விழாது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸில் கூட பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 ப்ரஷ் மட்டும் நான் மாட்டி காமிச்சிருக்கேன் என்கிட்ட இருந்ததை வச்சு. நீங்கள் எத்தனை ப்ரஷ் இருக்கோ அத்தனை கேப் இந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய பாக்ஸில் கூட பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியா பார்க்கலாமா. அதுக்கு வந்துட்டு இது மாதிரி நான் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மில்க் ஷேக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எது ஜூஸ் குடித்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு டப்பா இருக்கும். நான் தூக்கி போடாமல் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுருந்தேன். இதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக. ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். என்ன கலர் ஃபோம் ஷீட்டாக இருந்தாலும் ஓகே. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் சும்மா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா சாண்டில் கலர் அடிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஒயிட் கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ப்ரௌன் இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு செங்கல் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வாலில் ஃபிட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக்கில் ஃப்ளவர் இந்த மாதிரி புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு வால் டெக்கரேஷன் ரெடியாகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக குடிச்சிட்டு தூக்கி போகிற ஜூஸ் டப்பாவில் தான் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்துட்டு தேர்ட் ஐடியா பார்க்கலாமா. அதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸோட மேலே இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி அதை கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 சைடு கட் பண்ணணும். 1 சைடு மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு புக்கு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். இப்போ முன்னாடி இந்த இடத்துல சின்னதாக ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அந்த இடத்துல மட்டும் சின்னதாக கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விரல் போகிற அளவுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஃபுல்லாக அதை க்ரீன் கலர் பேப்பரில் கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைடில் ஃபுல்லாகவே நான் க்ரீன் கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு வேறு கலரில் ஒட்டியிருக்கேன். டபுள் கலராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை பேப்பர் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிசைனில் பிடிச்ச மாதிரி. ஓகேங்களா, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள டிஷ்யூ இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஷ்யூ ஆர்கனைசர் மாதிரி தான் நம்ம வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஈஸியாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு அந்த பீஸ் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற டைப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் அது வேணான்னா அதை துண்டாகவே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அதை மறுபடியும் க்ளோஸ்
பண்ணி வைக்கணும் இல்லையா, ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துட்டு உட்காராமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைப்பில் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன் ஓகேங்களா. கொஞ்சம் டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் ஸ்கெட்சில் வந்துட்டு அந்த மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு 4th ஐடியா பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற டைப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அது மாதிரி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் இப்போ நான் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். சும்மா நார்மலாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக இருந்தனால கீழே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸோட க்ளோஸ் பண்ணுற பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக அதே அச்சு வச்சு நான் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி க்ளோஸ் பண்ணி பாக்ஸ் இருந்ததோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க வராத மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கில்ட்டர் ஷீட்டில் இருக்கிறதையும் நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக இந்த மாதிரி ஒட்டிட்டேன் அந்த கேப்புக்குள்ளே விட்டு ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். நெக்ஸ்ட் அதை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா டார்க்கான கலராக லுக்காக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு சும்மா முன்னாடி மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக காமிச்சா டைம் இருக்காது. அதனால நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி மிரர் வச்சு நான் வந்துட்டு முன்பக்கம் மட்டும் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இது மாதிரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். செம்ம க்யூட்டாக சிம்பிளாக வந்துட்டு ஒரு சாமி சிலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு க்யூட்டான பிளேஸ், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஷெல்ஃப்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு லுக்கான இடத்துல வச்சு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா. பாக்ஸ்லேயே பண்ணலாம். நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணுற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிருப்பேன். ஏன்னா லென்த்தாக வீடியோ போகும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் போடுற வீடியோலாம் சூப்பராக இருக்குக்கா, ஆனால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு நிறைய வீடியோஸ் போடுற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது 5th ஓகேங்களா. இது 5வது கிராஃப்ட்டு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபோன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபோன் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பீஸ்லாம் நமக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. அது ஏதாவது வேறு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்துட்டு எனக்கு கீழே அந்த எல்லோ கலர் டப்பா இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் நமக்கு வேணும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா எந்த டிசைன் எதுவுமே பண்ண தேவையில்லை. எனக்கு வந்துட்டு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் அண்ட் எல்லோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஓகே, நான் அதையும் முடிஞ்ச அளவு பிச்சுட்டேன். பிக்க முடியல. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாலில் வந்துட்டு பேக் சைடில் டபுள் செட் டேப் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு குட்டி குட்டி ஷோகேஸ்க்கெலாம் வைப்போம் இல்லையா, க்யூட்டான பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு ஒரு 2 டப்பா இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒட்டி காமிக்கல, நான் உங்களுக்கு சும்மா சொல்லி மட்டும் காமிக்கிறேன். பட் நான் இதை வச்சு இன்னொரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி திங்ஸ் உள்ள வச்சுட்டு அப்படியே செவுத்தில் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 பாக்ஸ் வச்சு கிராஸாக ஒட்டிங்கன்னா ஓகே. அது வந்துட்டு 5th. இதுலேயே வந்துட்டு இன்னொன்று சொல்கிறேன். அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாக்ஸை பேக் சைடில் திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு அதை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அந்த அச்சு வச்சு அந்த சைஸில் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அதை அழகாக கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கேஸோட கீழ் பக்கமாக சைடில் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீட்டாக இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராஸாக சைடில் வந்துட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீட்டாக கிராஸாக போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல அதே மாதிரி 2 சைடும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா. போட்டுட்டு அதை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி துண்டாக எடுக்காமல் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஹெட்ஃபோனு அந்த மாதிரி வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அதை துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வேணும். சைடில் நான் எதுவும் தொங்க விட மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இது சார்ஜ் போடுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ரெக்க மாதிரி இருந்ததை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சைடில் ஏதாவது மாட்டி விட்டுக்கலாம் ஓகேங்களா. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணல, சிம்பிள். அது ஏற்கனவே ஒன்று இருக்குது. பட் அதில் ஒரு ஃபோன் இருக்கும். எனக்கு இல்லைங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப நாளாக ரெடி பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு என் கையில் இருக்காதனால நான் பவர் பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். விழுந்துரும் இந்த மாதிரி எந்த பயமும் வேணாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே. இப்போ வந்துட்டு லாஸ்ட் கிராஃப்ட் நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் ஒன் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. குட்டீஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் இந்த மாரி யார் போனாலும் க்யூட்டான திங்ஸ் கொண்டு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கோல்கேட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சின்னது தான். எடுத்துட்டு இந்த மாரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நான் மார்க் பண்றேன் இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு இந்த சைஸ்க்கு மார்க் பண்ணி துண்டா நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ரொம்ப மூச்சு விடாம பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் துண்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பார்ட்டில மேலே வந்துட்டு இந்த மாரி கொஞ்சமா வந்துட்டு கேப் விட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த மாரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கட் பண்ண பாக்ஸ் எடுத்து கீழே மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து கரெக்ட்டா வச்சு மேலேயும் வந்துட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அத வந்துட்டு கரெக்ட்டா பாக்ஸ் மாரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு கரெக்ட்டா நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டு, அந்த பாக்ஸ் மாரி கட் பண்ணி எடுத்துறணும். இது உள்ளே போகிற அளவுக்கு கரெக்ட்டா இருக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் தான் எடுத்திருக்கேன். புது ஷார்ப்னர் இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதை வந்துட்டு இந்த ஷார்ப்னரை குப்பரை கவுத்தமேனிக்கு வச்சுக்கோங்க தலைகீழ. நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சு போட்டேன். போட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன். இந்த ஷார்ப்னர் வந்துட்டு ஹோல் இல்லாத பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வச்சு அந்த ஓட்டை இருக்குல்ல அதை நேராக வந்துட்டு நம்ம போட்ட கேப்லேயும் அதுலேயும் கரெக்டாக இருக்கணும். போட்டுட்டு இந்த இதை வந்துட்டு பாக்ஸ் இந்த மாதிரி உள்ளே வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பீஸ் மிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த பீஸ் எடுத்து மேலே வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் அழகாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கில்ட்டர் ஷீட்டில் நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மைக்கெலாம் காது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சும்மா கையிலே வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இல்லை வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2 காது இருக்க மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் தனியாக எடுக்கிறோம் இல்லையா? அதுக்கு மட்டும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு சாண்டில் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொஞ்சம் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நான் டபுள் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது வந்துட்டு மூக்கு மாதிரி நான் வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு வாய் மாதிரி வந்துட்டு நான் ஒரு கிளிட்டர் ஷீட்டில் ஒட்டினேன். 2 சைடும் மேலே பின்னாடி பக்கம் வந்துட்டு காது நம்ம கட் பண்ணோம் இல்லையா? அதை வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் முன் பக்கமாக. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய் வந்துட்டு கொஞ்சம் சூனியக்கார பொம்மை மாதிரி இருந்துச்சு. அந்த வாயை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா க்யூட்டாக இருக்குது. அந்த மூக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே இறக்கி வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மூக்குக்குள்ளே விட்டு நம்ம வந்துட்டு ஷார்ப்னர் வந்துட்டு சீவுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு சீவிக்கலாம். அது வந்துட்டு இப்போதைக்கு நான் வாயாக வச்சுக்கிறேன். வாய் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழே அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஷார்ப் பண்ணோம் இல்லையா? அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கீழே உள்ளதாக விழுந்திருக்கும். அதை வந்துட்டு அழகாக நம்ம எடுத்து கீழே வந்துட்டு கொட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த பாக்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எந்த குப்பையும் விழாது. நீங்கள் சீவுறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே தான் விழுகும். ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு கீழே குப்பையெல்லாம் கொட்டிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த டப்பா வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கங்காரூன்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு கங்காருக்கு வயிற்றுல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியே இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சீன்லாம் போடுவாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சது, நானே செஞ்சது, எங்கள் வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் எடுத்து காமிப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6 கிராஃப்ட்டு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். 6மே வந்துட்டு நான் க்யூட்டாக பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ்அவேல யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நான் சூஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இன்றைக்கி வந்துட்டு பண்ண எல்லா கிராஃப்ட்டும் முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.